வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. என்னால நம்பவே முடியலடி. நியூஸ் சேனல்ல என்னையும் அபிஷேக் சாரையும் பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறாங்க. நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இந்த இமேஜஸ்லாம் எப்படி மாஃப் பண்ணி போட்டுறாங்க பாரு. எனக்கு ஒன்றும் புரியலடி. அம்மா அப்பா அது என்ன எல்லாரும் இதை பற்றி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லடி. இது கோவிலில் எதர்ச்சியாக பார்த்தோண்டி. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேனாக எனக்கு அவரு கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை. அதான் செல்ஃபி எடுத்தேன், அவ்வளோதாண்டி. அதை போய் இப்படி இமேஜை மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி இதில் என்னடி உங்களுக்குலாம் கிடைக்க போகுது? ஃபேக் நியூஸை பரப்பிட்டுருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கலடி. அவர் செலிப்ரிட்டிடி, இதை ஹேண்டில் பண்ணிடுவார். ஆனால் என்னோட கரியர், என்னோட வாழ்க்கை, இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? இனி நான் எப்படி வெளியே தலையை காட்டுவேன்? வீட்டில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ரேஷ்மா? அம்மோ ப்ளீஸ் டி, முதல்ல அழாதடி. இங்கே பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. அபிஷேக் சாரோட இமேஜை டேமேஜ் பண்ண யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவரோட பேரை அசிங்கப்படுத்தினா அதில் யாருக்கோ லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கூட உன்னை இப்படி சேர்த்து வச்சு கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்கலாம். நீ கவலைப்படாத. இந்த விஷயம் இப்போ கண்டிப்பாக அபிஷேக் சாருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அவர் ஒன்றா என்ன சும்மாவாயிடுச்சுவார்? அப்படி உன் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகியிருக்கிறனால கண்டிப்பாக அவர் முன்னாடி வந்து பதில் சொல்லுவாரடி. அதுவரை நம்பிக்கையாக மட்டும் இரு. அம்மு, அதினா என்ன நடக்குது அம்மு? சோசியல் மீடியா ஓபன் பண்ணா உன்னோட போட்டோவும் அபிஷேகோட போட்டோவும் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போன் மேல போன் வந்துட்டே இருக்கு. சொந்தக்காரங்களா போன் பண்ணி அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. அம்மா அப்பாவும் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரஸ்காரங்களா வெளியே நம்ம வீட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க, கேள்வியா கேக்குறாங்க. என்னமா நடக்குது இங்க? நேற்று போட்ட ட்ரெஸ்லயே போட்டோஸ் வருது. அப்போ நீ நேற்று அவனை மீட் பண்ணியிருக்க, அப்படித்தானே? அண்ணா, நான் ஒன்றுமே பண்ணலண்ணா, என்னை நம்புண்ணா. நேற்று நான் கோவிலில் அவரை எதிர்ச்சியாக தான் பார்த்தேன். ஒரு ஃபேனா அவர்கிட்ட ஒரு செல்ஃபி தானே எடுத்தேன். அதை போய் இப்படி தப்பா? அது எப்படி அம்மோ? அத்தனை பேர் இருக்கும்போது உன் கூட மட்டும் வந்து தனியா பேசியிருக்கான், செல்ஃபி எடுத்திருக்கான். இதனால நம்ப முடியலையே. எனக்கு என்னமோ அவனை பாப்புலரா காமிக்கிறதுக்காண்டி ஒன்றை யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் அவனோட பிஆர் டீமா கூட இருக்கலாம். அண்ணா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அபிஷேக் சார் எவ்வளோ பெரிய ஆளு. அவர் எதுக்கு அவரோட பேரையே ஸ்பாயில் பண்ணணும்? இது யாரோட சதியா கூட இருக்கலாம்ல. ஆதிராவை தப்பா நினைக்காதீங்கண்ணா. என்ன ரேஸ்மா பேசிட்டு இருக்க? விதியோ சதியோ? ஆனா இப்போ அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? நம்ம குடும்பம் தானே. இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த அபிஷேக்கு பாடம் போகட்டாம நான் விடவே மாட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாதனா. கண்டிப்பா அபிஷேக் சாருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா என்ன பாக்குறதுக்கு வருவாரு. அவரே வந்து உண்மையா சொல்லுவாருண்ணா. ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருண்ணா, கோவப்படாத. ராகவ், நான் ஒரு செலிபிரிட்டி. என் இமேஜ் டேமேஜ் பண்ண இப்படி ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ஒரு பழகி போன ஒண்ணு தான்டா. ஆனா அந்த பொண்ணு ஆதிரா என்னடா பண்ணா? அவ வெறும் ஒரு ஃபேன் கேர்ள் தானே. எதிர்பாராத விதமா கோவில பார்த்தோம். ஒரு ஃபேனா என்கிட்ட வந்து பேசினா. நானும் கேஷுவலா பேசினேன். நாங்க சாதாரணமா பேசினதை போட்டோ எடுத்து இப்படி மார்ஃபிங் பண்ணி இவ்வளோ க்ளோஸா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்களேடா. சொல்ல வர்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுடா. ஆனா உன்னை விட பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு மட்டும்தான்டா. பாவண்டா அந்த பொண்ணு. அவளோட கெரியர், அவளோட ஃபேமிலி, இந்த சொசைட்டி அவளை பத்தி என்ன பேசும்? ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா ரொம்ப ஈஸியா காசிப் பேசிடுவாங்கடா. அவளை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னால அவ வாழ்க்கையே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா நிக்குதுடா. எனக்கு புரியுது அபி. ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டு வாசலையும் பிரஸ்காரங்க தான் நிப்பாங்க.
அவங்க வெளியே கூட வர முடியாத நிலைமையா இருக்குடா இப்போ. நீயும் அந்த பொண்ணும் லவ் பண்றீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா அத இன்னும் கேவலமா சித்தரிச்சிட்டு இருக்காங்கடா. அபி, இந்த கால் அட்டன் பண்ணாத. நீ இன்னைக்கு எந்த கால் அட்டன் பண்ணாலும் அது உனக்கு பெரிய ப்ராப்ளமா தான் முடியும். அதனால அப்படியே இருக்கட்டும், விட்டுரு. என்னது அன்னோன் நம்பரா இருக்கு? யாருடா? தெரியலடா அபி, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஃபோன் எடுக்கலல்ல, அதான் உனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல போடு, யாருன்னு கேட்கலாம். ஓகே. என்ன ராகவ், உன் உயிர் நண்பனை ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண விட மாட்டே போல, அவ்வளவு பாசமா? என்ன ராகவ், என் வாய்ஸ் கூட மறந்துட்ட போல. நான் தான் ராக் ஸ்டார் மைக்கேல். ராக் ஸ்டார் மைக்கேல். இனிமே நான் மட்டும்தான் ராக் ஸ்டார். நான் ரீஎன்ட்ரி கொடுக்க போறேன். உன்னோட அந்த அபிஷேக்கோட காதல் இலைகள் எல்லாம் இப்போ பயங்கர வைரல் போல. மக்கள் எல்லாம் இப்போ அந்த ராக் ஸ்டாரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. அதான் என் பழைய நண்பனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாமேன்னு கால் பண்ணேன். என்ன அபிஷேக், பக்கத்துல தான் நீ இருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்ப போல. இப்படியே எப்பவும் ஹாப்பியா இரு. ஆனா என் நண்பனை பார்த்தா எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. போயும் ஒரு ஃபேஷன் டிசைனர் போய் காதலிச்சிருக்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் உன்னோட அந்த ஃபேஷன் டிசைனர் காதலிக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிடு. இப்படியே எப்பவும் அந்த பொண்ணோட ஹாப்பியா இரு. அதுவும் இல்லாம சீக்கிரமா அப்பாவா ஆக போறேன்னு கேள்விப்பட்டேன். இதே மாதிரி எப்பவும் உன் பொண்டாட்டி குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை நடத்து. உன்னோட ராக் ஸ்டார் பதவிலாம் இனி உன்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுக்கு தான் நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேனே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் குழந்தையோடையும் உன் லவ்வரோடையும் என்ஜாய் பண்ணிட்டு இரு. சாதாரண ஃபேஷன் டிசைனர் கூட. சரியா? என்ன அபிஷேக், நான் சொன்னது கரெக்ட் தானே? மைக்கேல், எச்சனாயி, உனக்கு அறிவே இல்லையாடா? இதுல உன்னோட பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும், என் இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது உன்னால முடியாதுடா. ராக் ஸ்டார்ன்ற பேரு சும்மா கிடைச்சது இல்ல. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும். இப்போ பிரஸ்காரங்களா வெளியே இருக்காங்களடா. அவனுங்களால என்னடா பண்ண முடியும்? தப்பான ஃபேக் நியூஸை பரப்ப மட்டும்தான் முடியும். அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். முதல்ல நம்ம ஆதிரா வீட்டுக்கு போயே ஆகணும். இதுக்கு தாண்டா சொன்னேன், இங்க பாரு இவ்வளவு பிரஸ்காரங்க நிக்கிறாங்கன்னு. என்னடா பதில் சொல்ல போற? அபிஷேக் சார், அந்த பொண்ணு ஆதிரா கூட நீங்க இருக்கிற போட்டோஸ் பத்தி என்ன சொல்ல போறீங்க? அவங்க உங்க ரகசிய காதலியா? சார், இப்போ ரீசெண்டாக நடத்தப்பட்ட கான்சர்ட் கூட அவங்களுக்காக தான் ரெடி பண்ணதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா சார்? என்னன்னு சொல்லுங்க சார். உங்களுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது உண்மைதானா? எதுவும் நீங்க சொல்லாம இருக்கீங்க, அப்டேட் பண்ணுங்க சார். என்னடி நடக்குதுங்க? நியூஸ் எல்லாம் ஓட்டுறது உண்மையா? அது நீ தானா இல்ல வேற யாராதா? ஒண்ணுமே எனக்கு புரியலையே. அம்மா ப்ளீஸ்மா, என்னை நம்பம்மா. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. ஆனா யார் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலம்மா. நமக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத சவகாசம்? இப்ப பாரு, தெருவுல போறவங்க கூட நம்மளை பத்தி உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. நம்ம சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படி கழுவி ஊத்துறாங்க தெரியுமா? எந்த லட்சணத்துல புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு அப்படி கேக்குறாங்கடி. எனக்கு அசிங்கமா இருக்கு. தலைய கூட காட்ட முடியல. வெளியே அவ்வளோ பிரஸ்காரங்க நிக்கிறாங்க. அப்பா, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? நிஜமாவே நான் எந்த தப்புமே பண்ணல. யாரோ இப்படி போட்டோவை மாத்தி எடிட் பண்ணியிருக்காங்கப்பா. நான் வெறும் ஃபேனா தான் அவர்கிட்ட பேசினேன்ப்பா. இதை யாரு நம்புவா ஆதிரா? அந்த அபிஷேக் பெரிய ஆளு, அவன் தப்பிச்சிடுவான். ஆனா நம்ம குடும்பம் வெளியே தலை காட்ட முடியல. ஏய் அபிஷேக், நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னாலதான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. முதல்ல இங்க இருந்து போயிடு. ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவ வாழ்க்கையே கேள்விக்குறியா மாத்திட்டீங்க. இனி பேசுறதுக்கு என்னடா இருக்கு? உங்களோட கோவம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ப்ளீஸ், நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க.
உங்களுக்கு மரியாதையே கிடையாது. தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது என்ன, அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சார் என்ன அடிங்க, தப்பு இல்லை, ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சார் மேடம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஆதிரா மேல எந்த தப்புமே இல்லை. அவங்க என் மேல வச்சிருக்கிறது ஒரு ரசிகையோட உண்மையான அன்பு. அதை சில அழுக்கான மனுஷங்க தப்பா பயன்படுத்தியிருக்காங்க. பி, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார், ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தம்பி. ஆனா ஒரு பொண்ணு மேல இப்படி பழி விழுந்தா இந்த சமூகம் அவளை வாழவே விடாது தம்பி. பாராதிரா, அழாத. நீ தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ அழுதனா நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஜெயிச்சிட்டதா அர்த்தம். உன் கெரியர், உன் ஃபேமிலி எதையும் யாரும் தொட முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா சார், நியூஸ்ல நியூஸ் தானே ஆதிரா, அதை நான் மாத்திடுறேன். இப்போவே என் சோசியல் மீடியா பேஜில் லைவ் வர போறேன். நடந்த உண்மையை உலகத்துக்கே சொல்ல போறேன். உங்க அண்ணன் கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணு தங்கங்க. அவளை பத்தி மத்தவன் பேசுறத கேட்டு நீங்க அவளை தள்ளி வச்சிடாதீங்க. அவளுக்கு இப்போ நீங்க உங்களோட ஆதரவு மட்டும்தான் முக்கியம். அம்மோ, நான் தான் சொன்னேன்ல, அபிஷேக் சார் கண்டிப்பா உனக்காக வருவாருன்னு. எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதராவோட கௌரவத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாம நான் பாத்துக்கிறேன். இது இந்த ராக் ஸ்டார் அபிஷேக்கோட சத்தியம். மேடம், நீங்க சொன்னீங்களே நான் பெரிய இடத்து பிள்ளை, சீக்கிரம் தப்பிச்சிடுவேன்னு. ஆனா அது உண்மை இல்லை. இந்த வெளிச்சம், இந்த புகழ் எல்லாமே மக்களாகிய நீங்க கொடுத்ததுதான் எனக்கு. ஆனா இன்னைக்கு அதே வெளிச்சத்தை பயன்படுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இருட்ட பூச பாக்குறாங்க. ஆதிரா அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ செஞ்ச ஒரே தப்பு, தப்பான நேரத்துல சரியான ஒரு மனுஷகிட்ட பேசினதுதான். ஒரு செலிபிரிட்டியா நான் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா ஆதிரா பேசும்போது அவகிட்ட ஒரு உண்மையான அன்பு தெரிஞ்சது. அந்த அன்பை இப்ப கேவலமா ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க. ஆதி, நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா ஒரு அண்ணனா உங்க தங்கச்சி மேல ஒரு சின்ன கரைப்பட்டாலும் உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கும் இது மாதிரி சுச்சுவேஷன் வந்தா உங்க இடத்துல இருந்தா நானும் இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன். ஆனா ஒண்ணு நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இந்த பயத்துல ஆதரவை திட்டினாலோ இல்ல வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சாலோ அந்த பொய்ய உருவாக்குன அந்த சதிகாரர்களுக்கு கிடைக்கிற வெற்றியா மாறிடும். அவன் ஆசைப்பட்டதே நம்ம எல்லாரும் இப்படி பயந்து போய் ஒதுங்கி போகணும்னு தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணணும். இந்த சமூகம் ஒரு பொண்ணை பத்தி ஈஸியா பேசிடுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பேசுவாங்க. ஆனா நம்ம தலை குனிஞ்சு இருந்தா மட்டும்தான் அவங்க பேசுறது உண்மைன்னு ஆகிடும். நம்ம நிமிர்ந்து நின்று இது பொய்ன்னு சொன்னா அதே சமூகம் நாளைக்கு நம்மள இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனாங்களோ அவங்கள காரி துப்பும். ஆதிராவோட கெரியர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ ஒரு டேலண்டான டிசைனர். அவளோட உழைப்பு அவளை எப்பயுமே காப்பாத்தும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேடயமா எப்பயுமே நிற்பேன். ஆதிரா, இங்க பாரு, இது உனக்கான போர் மட்டும் கிடையாது, இது எனக்கான போரும். என் ரசிகையா நீ எனக்கு கொடுத்த மரியாதைய ஒரு மனுஷனா உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீ தப்பு பண்ணல, அதனால நீ அழக்கூடாது. அந்த போட்டோஸ்ல இருக்கிறது நீ இல்ல, அது ஒரு சிலரோட அழுக்கான எண்ணம். அதை நான் இப்பவே உடைக்கிறேன். ஹலோ கைஸ், நான் அபிஷேக் பேசுறேன். இந்த சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாமே 100% ஃபேக். ஆதிரான்ற அந்த பொண்ணு என்னோட ஒரு தீவிரமான ரசிகை. அவங்க குடும்பத்தையும் அவங்க கௌரவத்தையும் காயப்படுத்துற மாதிரி யாராவது பேசினாலோ இல்ல தவறான செய்திகளை பரப்பினாலோ அவங்க மேல சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுப்பேன். இது வெறும் எச்சரிக்கை மட்டும் கிடையாது, இது என்னோட ப்ராமிஸ். என் மேல நம்பிக்கை வச்சு நான் சொன்ன வார்த்தைக்காக உங்க சிஸ்டரை இந்த இன்டர்வியூ பண்றதுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. ஏன்னா சப்போஸ் நிறைய பேர் என்னோட லைவை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் டிவிலேயே நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டோம்னா அதுல நம்ம மேல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு கண்டிப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் ஆக்சுவலாக நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும் மிஸ்டர் அபிஷேக். ஏன்னா ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் மேலே ரொம்ப கடுமையாக பேசிட்டேன். சாரி. ஆக்சுவலாக உங்கள் நிலமையில இருந்து யோசிச்சு பார்த்தா நீங்கள் பண்ணது கரெக்டு தான். அதில் தப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. தேங்க்யூ அபிஷேக், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. யாரமும் இன்டர்வியூ பண்ணுறவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நீ எதுக்குமே பயப்படாமல் போல்டாக பதில் சொல்லணும், சரியா? நான் இங்கேயே தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன். நீ போல்டாக மட்டும் பதில் சொல்லு. உன் மேலே எந்த வித தப்பும் இல்லை, சரியா? தேங்க்ஸ் அண்ணா. வரமும் என் தங்கச்சி போல்டாக பேசணும், சரியா? சரிண்ணா.
வெல்கம் பேக் டு த ஷோ டாக் வித் கவின். ஹலோ கைஸ், இன்னைக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே இதோ இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் வைரலாக ஓடிட்டுருக்க நியூஸ் எல்லாமே. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இவங்க ரெண்டு பேருமே நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் உண்மையா ஃபேக்கா அப்படின்னு இவங்ககிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாங்களா? அபிஷேக் சார், ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நீங்கள் ஒரு ராக் ஸ்டார், பல லட்சம் ரசிகர்கள் உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் நீங்கள் ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, இது உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜா? மிஸ்டர் கவின், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதில் இருக்கிறது நான் தான். ஆனால் அந்த இமேஜ் உண்மை கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுன்னு சொன்ன மட்டும் போதாது, அதை மற்றவங்க வாழ்க்கையில் அழிக்க பயன்படுத்துகிற கோழைகளும் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும். அது ஒரு டீப் ஃபேக் மார்ஃபிங் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ். ஆதிரா, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனர்னு சொல்றீங்க. ஒரு செலிபிரிட்டி கூட இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கினீங்கன்னா உங்க கெரியர் என்ன ஆகும்னு உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன்னா இந்த சமூகம் முதல்ல ஒரு பொண்ணை தானே தப்பா பேசும். ஏன் சார் பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு செலிபிரிட்டி பார்த்தப்போ ஒரு ஃபேனா அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தது தப்பா? ஒரு பொண்ணு வெளியே வந்து வேலை பார்க்கணும்னா யாரோ ஒருத்தன் கிரியேட் பண்ணுற பொய்யான இமேஜ்க்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணுமா? என் மேலே தப்பு இருந்தால் நானே தலை குனிவேன். ஆனால் தப்பு பண்ணாதப்போ என்னை விரல் நிச்சவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? சூப்பர் ஆதிரா, சபாஸ், சரியான பதில். நான் அபிஷேக், அந்த போட்டோல இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ், அந்த இடம் எல்லாமே நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கே, இதை எப்படி மறுப்பீங்க? சார், அந்த போட்டோல இருக்கிற பேக்ரவுண்ட் வேணா ஒரு ஹோட்டலா இருக்கலாம், ஆனா ஒரிஜினல் போட்டோல நாங்க இருந்தது ஒரு கோவில்ல. இதோ பாருங்க, இதுதான் ஒரிஜினல் செல்ஃபி. மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் காமிங்க. போட்டோ வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னோட ஃபேஸையும் ஆதிராவோட ஃபேஸையும் கட் பண்ணி ஒரு ஹோட்டல் ரூம்ல செட் வச்சு எடிட் பண்ணியிருக்கான். இதுக்கு பேர் தான் கேரக்டர் அசாசினேஷன். ஆதிரா, உங்க வீட்டுல இதை பத்தி என்ன சொன்னாங்க? உங்க குடும்பத்துல இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களே. உங்க அண்ணன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப கோவமா இருந்ததா தகவல் வந்ததே. ஆமாம் சார், என் அண்ணன் கோவப்பட்டது தான். இப்போ இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வந்ததே என் அண்ணன் தான். ஆனால் அவங்க கோவம் எல்லாமே என் மேலே இல்லை, என் பேரை கெடுக்க நினச்ச அந்த ரகசிய கூட்டம் மேலே தான். அபிஷேக் சார் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்துக்கிட்ட உண்மையை சொன்னார். என் குடும்பம் இப்போ என் பக்கம் நிற்குது. ஒரு பொண்ணுக்கு அவள் குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் இந்த உலகத்தில் எவனும் பயப்பட தேவையில்லை சார். அபி சார், உங்க மியூசிக் ஆல்பத்தை ஹிட் பண்ண இப்படி நீங்களே ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல? மிஸ்டர், ஒரு பொண்ணோட கௌரவத்தை வச்சு பப்ளிசிட்டி தேடுற அளவுக்கு நான் தரம் கட்டவே இல்லை. மியூசிக்னா அதுல என்னோட உழைப்பு இருக்கும். ஒரு பொண்ணோட கண்ணீரை வச்சு வியூஸ் வாங்கணும்னு அவசியம் இந்த ராக்ஸ்டார் அபிக்கு கிடையவே கிடையாது. மக்களே, நீங்கள் எல்லாருமே இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை ஈஸியாக டேமேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறோம். இனிமே ஒரு பொண்ணை பற்றி தப்பான வீடியோவோ ஃபோட்டோவோ வந்தால் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உண்மையானு யோசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நாளைக்கு இது நடக்கலாம். ஒரு பொண்ணு ஒரு செலிப்ரிட்டி கூடவோ இல்லை ஒரு ஆண் கூடவோ பேசினா உடனே அதை தப்பாக தான் பார்க்கணுமா? ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒரு 2 MP ஃபோட்டோ தீர்மானிச்சிடுமா? என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், என் குடும்பத்துக்கு தெரியும், இப்போ இந்த உலகத்துக்கே தெரியும். எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆதிரா. இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அவளை தொட தேவையில்லை. ஒரு ஃபேக் நியூஸ் போதுன்னு நினைக்கிற சில கோழைங்களுக்கு இது ஒரு பாடம். மக்களே, ஒரு பொண்ணு மேல பழி விழுந்தா அதை ரசிச்சு பார்க்காதீங்க. ஒரு பொண்ணு வெளியே வர்றதுக்கும் சாதிக்கிறதுக்கும் எவ்வளவோ தடைகள் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு தடையா மாறிடாதீங்க. ஒரு ஆணா, ஒரு ராக் ஸ்டாரா நான் ஆதிரா கூட நிப்பேன். அவளோட திறமைக்கு தடை போட யாராலையும் முடியாது. ஏன்னா அவளோட நேர்மை தான் அவளோட மிகப்பெரிய பலம். இதுக்கும் மேலேயும் உங்களால் எவ்வளோ ஃபோட்டோஸ் மாப்பிங் பண்ண முடியுமோ, எடிட் பண்ண முடியுமோ, ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நாங்கள் பயப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட இருந்த ப்ரூஃபை உங்கள் எல்லாருக்குமே காட்டியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ண போகிறது நீங்கள் மட்டும்தான். ஆனால் எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருப்போம். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆதிரா ஒரு ஃபேஷன் டிசைனர் மட்டும் இல்ல, இவங்க தான் இனி என்னோட அடுத்த மியூசிக் ஆல்பத்தோட லீட் டிசைனர்.
ஒரு பொண்ணு மேல பழிய தூக்கி போடுறது இந்த ஊருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அந்த பழிக்கு பயந்து அவ வீட்டுக்குள்ள முடங்கிடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. யார் யாரெல்லாம் எங்களை பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், இனிமே ஆத்ரா என் கூட தான் டிராவல் பண்ணுவாங்க, லீடிங் ஃபேஷன் டிசைனரா.